ஒருபுறம் தாவேகா கட்சியை சேர்ந்த பெண்கள் மதுக்கடைக்கு எதிராக போராடி கொண்டிருக்க, மறுபுறம் அதே கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் மதுக்கடைக்குள் நுழைய முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் கோவில் நகரத்தில் புதியதாக மதுபான கடை ஒன்று திறக்கிறாங்க. நாட்டுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது, அதை விட்டுட்டு இந்த மதுபான கடை தேவையில்லை. இன்னொன்று இந்த மதுபான கடை ஏற்கனவே ஒன்று இருக்குது, இன்னொன்று இப்போ ஒன்று திறந்துருக்காங்க. இதில் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இங்கேயே குடிச்சுட்டு எழுத்தாப்புலேயே பொதுமக்கள் அவ்வளோ குறைகள் சொல்கிறாங்க. பாட்டில் உடச்சி போட்டாங்க, ஒரு பெண்கள் போகல. பக்கத்தில் பெரிய லேடி ஸ்கூல் இருக்குது, அந்தான சர்ச்சு இருக்குது, இந்தான மகாமகுள் இருக்குது, கோவில் இருக்குது. இப்படியாப்பட்ட இடத்துல பள்ளிவாசல் இருக்குது. இப்படியாப்பட்ட பொதுமக்கள் அதிகம் கூடுற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துல இந்த ஒயின் ஷாப்பு எங்களுக்கு தேவையான நாங்கள் இப்போ கேட்குறோம். எவ்வளவோ இடம் இருக்குது வைக்கிறது, அங்கே போய் வச்சுக்க வேண்டியதுனா மக்களுக்கு தேவையான விஷயம் எவ்வளவோ இருக்குது, அதை பண்ண வேண்டியதுனா இந்த தமிழக அரசு இது அகற்றலைனா இன்னொரு மக்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் இறங்கி போராடுவோம், தயாராக இருக்கோம் சார். இதுக்கான முன்னேற்பு என்ன பண்ணுவோம், விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுவோம். இதுக்கான ஏற்பாடு எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். எங்கள் தளபதி அவர்கள் சொன்ன ஒரே விஷயம், மக்களோட பிரச்சனை எங்கே இருந்தாலும் அங்கே நம்ம ஆள் தமிழக வெற்றிகளாலும் முதல் ஃபீல்டில் நிற்கணும். மக்களுக்கு ஒன்றுனா நாங்கள் முதல்ல நாங்கள் நிற்போம். இதுதான் எங்கள் பொதுச்செயலாளர்னு சொல்லியிருக்காங்க.